ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நீங்க அங்கன்வாடி ஜாப் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆகுறீங்களா? ஆனா இன்டர்வியூக்கு போனா என்னென்ன கேட்பாங்களோ அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். கண்டிப்பா கேட்கக்கூடிய 5 கொஸ்டினும் அதுக்கு ஆன்சர் சொல்ல பெஸ்ட் ஐடியாஸும் அது மட்டும் இல்ல, இன்டர்வியூக்கு போகும்போது உங்களோட ஃபுல் லுக் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஃபுல் எக்ஸ்பிளனேஷனும் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். ஸோ வீடியோ முழுவதுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இதுவரைக்கும் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணல அப்படின்னா, உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய அந்த 5 கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல நீங்க உங்க ஏரியால மால் நியூட்ரிஷன் எப்படி அட்ரஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாங்க. நம்ம சேனல்ல நெறைய இன்டர்வியூ டிப்ஸ் பத்தி வீடியோ போட்டிருக்கோம். இப்போ ரீசென்ட்டா நடந்த இன்டர்வியூல அவங்க கேட்ட கொஸ்டின்ஸ பத்தி நம்ம ஃபாலோவர்ஸ் நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அத வச்சு தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு உங்களோட ஆன்சர் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, என்னோட ஏரியால மால் நியூட்ரிஷன குறைக்க முதல்ல யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறவங்கள நான் தெரிஞ்சுக்குவேன். அவங்களுக்கான சத்தான உணவு, என்னென்ன டைம்ல அவங்களுக்கான சப்ளிமெண்டரி நியூட்ரிஷன்லாம் குடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, நான் அவங்க வீட்டுக்கே கொண்டு குடுக்க வேண்டியத குடுப்பேன் அப்படிங்கிறத நீங்க சொல்லலாம். ஊர் மாவட்ட மருத்துவர் வந்து அடிக்கடி செக்கப் வருவாங்க. அப்படி செக்கப் வந்து அவங்க ரெக்கார்ட்ஸ் மெயின்டெயின் பண்ணுவாங்க இல்லையா? அது மூலமா யார் யாருக்கு வந்து மால் நியூட்ரிஷன் ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டு, அந்த குழந்தைகளுக்கும், கர்ப்பிணி பெண்களுக்கும் எக்ஸ்ட்ரா கேர் குடுத்து, நான் என்னோட வேலைய செஞ்சு முடிப்பேன் அப்படிங்கிறத நீங்க சொல்லலாம். இதையெல்லாம் சரியான பதிவாக டாக்குமெண்டேஷனும் பண்ணுவேன் அப்படிங்கிறதையும் நீங்க சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் கொஸ்டின்ல குழந்தைகளோட பிஹேவியர் ஹேண்டில் பண்ண உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? அப்படிங்கிறதையும் கேட்குறாங்க. எனக்கு குழந்தைங்களோட பழகுறதுலயும், அவங்களோட மனநிலைய புரிஞ்சு கொண்டு நடக்கிறதுலயும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. குழந்தைங்க வந்து தூக்கம் இல்லாம இருக்கிறாங்களா? இல்ல பசிக்குதா? கவனக்குறைவா இருக்கிறாங்களா? நம்ம ஒரு விஷயம் சொல்லிக் குடுக்கும்போது, அத வந்து கவனிக்காம இருக்கிறாங்களா? இதெல்லாம் நான் வந்து கவனிச்சு, சிரிச்ச முகத்தோட, நேசத்தோட அவங்க கிட்ட பேசுவேன். குழந்தைங்களுக்கு கற்றல் விளையாட்டு, கைப்பாடங்கள், ஆக்டிவிட்டீஸ் மூலமா நான் வந்து நெறைய கத்துக் குடுப்பேன் அப்படிங்கிறத நீங்க சொல்லலாம். வில்லேஜ் லெவல் கம்யூனிட்டி புரோகிராம் எப்படி கண்டக்ட் பண்ணுவீங்க? அப்படிங்கிறத கொஸ்டினா கேட்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமத்துல இருக்கிற தலைவர்கள், அப்புறம் மகளிர் குழு இவங்ககிட்ட எல்லாம் நான் வந்து முன்னாடியே பேசிட்டு, ஒரு முக்கியமான நாள் வேர்ல்டு நியூட்ரிஷன் டே, இம்யூனைசேஷன் வீக் இந்த மாரி ஏதாவது ஒரு பெஸ்ட் டேய சூஸ் பண்ணிட்டு, அவர்னஸ மக்களுக்கு ஏற்படுத்துற மாரி நான் வந்து பேசுவேன். அப்புறம் ஊர்வலம் மாதிரி நிகழ்வுகள் மூலம் மக்களுக்கு தகவலை எளிமையா எடுத்து சொல்ல ட்ரை பண்ணுவேன் அப்படிங்கிறத நீங்க சொல்லலாம். டைம் மேனேஜ்மென்ட் எப்படி மெயின்டெயின் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் கேட்குறாங்க. டெய்லி என்னென்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறத நான் வந்து ஸ்கெட்யூல் போட்டு செய்வேன். காலையில குழந்தைங்களோட வேலை எல்லாத்தையும் முடிச்சிருவேன். அவங்க தூங்குனதுக்கு அப்புறமா மதியமா டாக்குமெண்டேஷன் வேலை இருக்குது அப்படின்னா, அத கம்ப்ளீட் பண்ணுவேன். அப்புறமா வீக்லி ஒன்ஸ் ஆவது ஈவினிங் டைம்ல அவேர்னஸ் கேம்பெயின் மாதிரி கண்டக்ட் பண்ணி, யாரு வீட்டுக்கு என்ன வந்து தகவல் தேவைப்படுது அப்படிங்கிறத நான் தெளிவா சொல்லுவேன் அப்படிங்கிறத நீங்க சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஃபீவர், வாமிட்டிங் அந்த மாரி ஏதாவது வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. உடனே அருகில இருக்கிற பிஹெச்சி பிரைமரி ஹெல்த் சென்டர் அல்லது 108 இத வந்து கூப்ட்டு, அந்த குழந்தைய பாதுகாப்பா நான் உடனே டாக்டர் கிட்ட அனுப்பிச்சு வைப்பேன். அவங்களோட பேரண்ட்ஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணுவேன். அவங்கள நல்லா பார்த்துக்கிறதுக்கான அட்வைஸும் குடுப்பேன் அப்படிங்கிறத நீங்க சொல்லலாம். அடுத்ததா வந்து டாப் 5 மிஸ்டேக்ஸ் அங்கன்வாடி இன்டர்வியூல நீங்க அவாய்ட் பண்ணணும். அது என்ன அப்படிங்கிறத பத்தி பார்த்துடலாம். அங்கன்வாடி இன்டர்வியூக்கு நெறைய பிரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஆனா, சின்ன தவறுனால ஜாப் மிஸ் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த 5 மிஸ்டேக் வந்து என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். டைமிங் ரொம்ப முக்கியம். இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கு லேட்டா ரீச் ஆகக்கூடாது. மினிமம் 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கு போற மாரி பார்த்துக்கோங்க. லேட்டா வந்தீங்க அப்படின்னா, நெகட்டிவ் இம்ப்ரஷன் வந்து கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர் டிரெஸ் இல்லாம வர்றது. ஜீன்ஸ், டீ ஷர்ட் மாதிரி மாடர்ன் டிரெஸ் போட்டுட்டு வர்றது கூடாது. சாரி ஆர் சுடிதார் அது வந்து நீட்டா போடுங்க.
சிம்பிள் அப்புறமா ட்ரெடிஷனல் லுக் தான் வந்து அங்கன்வாடி ஒர்க்குக்கு கரெக்டா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா, இன்டர்வியூக்கு ரெடி இல்லாம போகுறது. ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல அவங்க என்ன கேட்டாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாரி போகக்கூடாது. ஸோ ஓரளவுக்காவது இந்தந்த மாரி கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறத ப்ரிப்பேர் பண்ணிட்டு போணும். அது மட்டும் இல்ல, கான்ஃபிடென்ட் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, அதுக்கு ஆன்சர் பண்ணாம, அதோட எக்ஸ்ட்ரா நீங்க அதிகமாவும் பேசக்கூடாது. ஸோ ஓவர் கான்ஃபிடென்ட்டும் இருக்கக்கூடாது. அண்டர் கான்ஃபிடென்ட்டும் இருக்கக்கூடாது. அவங்க ஒரு விஷயத்த பத்தி உங்ககிட்ட கேக்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் கான்ஃபிடென்ட்டா ட்ரை பண்ணி சொல்ல பழகுங்க. அப்படி இல்ல அப்படின்னா, கண்டிப்பா இத பத்தி நான் கத்துக்க ட்ரை பண்றேன் அப்படின்னு பொலைட்டா சொல்லுங்க. அங்கன்வாடி இன்டர்வியூக்கு ட்ரெஸ் கோட் ரொம்ப முக்கியம். ஸோ அத பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம பார்த்துடலாம். சிம்பிள் சாரி அப்படி இல்லைன்னா சுடிதார். காட்டன் இல்லைன்னா லைட் கலர் சாரி இந்த மாரி சுடிதாரா போடுங்க. பிரைட் ஃபேன்சி கலர்ஸ் வந்து நீங்க அவாய்ட் பண்ணணும். அடுத்து வந்து ஹேர் க்ரூமிங். ஹேர் வந்து நீட்டா பின் பண்ணி வைக்கணும். லூஸா இருந்தா பார்க்கறதுக்கு வந்து மெஸ்ஸியா இருக்கும். ஸோ அந்த மாரி இல்லாம ஆயில் யூஸ் பண்ணி நீங்க பின்னி போட்டிருந்தாலும் சரிதான். ஆனா லூஸ் ஹேர் விடாதீங்க. அடுத்ததா மேக்கப் அண்ட் ஜுவல்லரியில ரொம்ப ஹெவியா மேக்கப் வேண்டாம். சிம்பிளா ஒரு பிந்தி வச்சு சின்ன இயரிங்ஸ் போட்டா போதும். அடுத்ததா வந்து உங்களோட ஃபுட்வேர் ரொம்ப முக்கியம். ஸ்லிப்பர்ஸ் வந்து கிளீனா இருக்கணும். ஹை ஹீல் இல்லாம இருக்கணும். ஸோ நீங்க நடக்கும்போது நாய்ஸியா இருக்கிற மாரி ஃபுட்வேர் யூஸ் பண்ணாதீங்க. அவாய்ட் பண்ணுங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, கேரி எ ஃபைல் நீட்லி. சர்டிஃபிகேட்ஸ், ஐடி, அப்ளிகேஷன் காப்பி இது எல்லாமே ஒன் ஃபைல்ல இருக்கிற மாரி பார்த்துக்கங்க. லூஸ் பேப்பர்ஸ் இல்லாம அவங்க கேட்ட உடனே கரெக்ட்டா ஃபைலோட எடுத்து குடுக்குற மாரி வச்சுக்கங்க. அவங்க கேட்கும்போது கரெக்ட்டா அந்த ஃபைல் எடுத்து குடுத்தீங்கன்னா, உங்கள பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க வந்து அடுத்தடுத்து நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துட்டே இருந்தாங்கன்னா, அதுல செக் பண்ற மாரி ப்ராப்பரா அடுக்கி வச்ச மாரி ஒரு ஃபைல்ல வச்சுக்கங்க. ட்ரெஸ் கோட் கரெக்ட்டா இருந்தா, கான்ஃபிடன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வரும். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. இன்டர்வியூ ஆஃபீசர் உங்கள நோட்டீஸ் பண்ணுவாங்க. அங்கன்வாடி இன்டர்வியூல நீங்க தமிழ்ல பேசக்கூடிய வார்த்தைகள பத்தி பார்க்கலாம். ஸோ தமிழ்ல தான் பேசணும் அப்படின்னு இல்ல. இங்கிலீஷ்லயும் சொல்லலாம். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்கள இன்டர்வியூ பண்றவங்களுக்கு கொஞ்சம் இம்ப்ரெசிவா இருக்கும். கடவுள் மேல நம்பிக்கை இருந்தாலும், பேசுற வார்த்தைய வந்து உங்களோட செலக்ஷனையும் டிசைட் பண்ணும். ஸோ அத பத்தி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து அன்பு. அதாவது லவ் அண்ட் கேர் இந்த வேர்ட்ஸ நீங்க யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. குழந்தைங்கள அன்போட பார்த்துக்குவேன். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லுங்க. இது வந்து சில்ட்ரன் ஃபோகஸ்டு ஜாப் அப்படிங்கிறனால எமோஷனல் கனெக்ட் கண்டிப்பா இருக்கணும். ஸோ அந்த மாரி வேர்ட்ஸ நீங்க யூஸ் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, பொறுமை, பேஷன்ஸ். நான் வந்து பொறுமையோட செய்யற வேலை தான் சரியா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் அப்படிங்கிற மாரி நீங்க பேசலாம். பொறுமை, பேஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பெஸ்ட் வார்த்தை ஃபார் பிஹேவியரல் அசஸ்மென்ட் கொஸ்டின்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா, நேர்மை, ஹானஸ்டி. நான் வந்து நேர்மையோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் மெயின்டெயின் பண்ணுவேன். டாக்குமெண்ட்ஸ் ஹேண்ட்லிங் இந்த மாரி ஒர்க் எல்லாம் கிளீனா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க சொல்லலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, திறமை. குழந்தைங்களோட ரைம்ஸ், பேசிக் கலர்ஸ், நம்பர்ஸ் டீச் பண்றது, இது எல்லாத்துக்குமான திறமை என்கிட்ட இருக்கு. என்கிட்ட அந்த ஸ்கில் இருக்கு அப்படிங்கிறத நீங்க சொல்லலாம். கடமை, அதாவது டியூட்டி. எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வேலையையும் நான் எந்தவித குறைபாடும் இல்லாம செஞ்சு முடிக்க வேண்டியது என்னோட கடமை அப்படிங்கிற மாரி நீங்க சொல்ல பழகிக்கங்க. உறுதி, டிட்டர்மினேஷன். எனக்கு இந்த வேலை கிடைக்கும் அப்படின்னு நான் உறுதியா நம்புறேன் அப்படிங்கிற மாரி நீங்க சொல்லலாம். இது வந்து நீங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டு கிளம்பும்போது லாஸ்ட் குளோசிங்ல ஒரு சூப்பர் இம்பாக்ட் கிரியேட் பண்ண மாதிரி இருக்கும். உங்களோட கான்ஃபிடென்ட்ட காமிக்கிற வார்த்தையும் இதுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா, துணிவு. எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல பேனிக் ஆகாம எந்த விதமான ஒர்க்கா இருந்தாலும் சரி, இல்ல என்ன விதமான சிச்சுவேஷன் இருந்தாலும் சரி, நான் வந்து ஆ துணிச்சலோட ஹேண்டில் பண்ணுவேன் அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. ஏன்னா, இப்ப நம்ம பார்த்த இந்த வேர்ட்ஸ் எல்லாமே அவங்க வந்து உங்கள்ட்ட கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. அவங்க கேட்கும்போது நீங்க சொல்லக்கூடிய ஒரு சில வார்த்தைகள இப்ப நான் சொன்ன இந்த மாதிரியான ஒரு இம்ப்ரஷன் கிரியேட் பண்ற மாரி வேர்ட்ஸ யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாரி ஒரு ஐடியா சொல்லியிருக்கேன். இப்ப நான் சொன்ன வேர்ட்ஸ பத்தின கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து அவங்க கேட்பாங்க அப்படிங்கிறத நான் சொல்லல. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க அவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ ஒரு இம்ப்ரெசிவா இருக்கும்.
நம்ம இப்ப பார்த்த இந்த தகவல் மத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க குடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். இன்னும் இன்டர்வியூ பத்தி வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நீங்க ஆல்ரெடி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலும் அதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பார்க்குற மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.